கடகராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சனியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து படாத பாடுபடுத்திட்டார். ஆனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது 26/5/26 நேற்று தான் குரு பயிற்சி ஆகிருக்கிறாரு. அதாவது மிதுனத்திலேருந்து நகர்ந்து கடகராசிக்கு வந்திருக்காரு. அங்கே குரு உங்கள் வீட்டில் உச்சம், புரியுதா? அதனால் குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அதுவும் உச்ச வீட்டுக்கு வராரு. அதனால் கடகராசி நேயர்களை கையில் பிடிக்கவே முடியாது. அதனோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி 5ஆம் இடம், மகரம் 7ஆம் இடம், 9ஆம் இடம் மீனம். அந்த இடமும் 5, 7, 9 சூப்பராக இருக்குது. ஸோ கடகராசி இது வரைக்கும் என்னென்னலாம் வேணும்னு கேட்டிங்களோ, குழந்தை பாக்கியம், கல்யாணம், அப்புறம் உயர் ப்ரமோஷன், நீங்கள் நினச்ச காரியம் சக்ஸஸ், அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இந்த குரு பயிற்சி செஞ்சு தரும். இந்த குரு பயிற்சி 5 மாதம் இருக்குது. இந்த 5 மாதத்தில் நீங்கள் உழைச்சி நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் என்னென்னலாம் பிளான் பண்ணிங்களோ அது சக்ஸஸ் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 5-6 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுமுகமாக தான் இருக்கும். அப்பாவின் உடல்நலத்தில் சிறிது அக்கறை செய்யறது நல்லது. மற்றபடி இந்த வருஷம் கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் அமோகமாக இருக்குது. நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.